நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன். தேவன் ஒருவரே அதிசயமானவர். எப்படி என்கிறீர்களா? வாங்க பார்க்கலாம். 1. அவர் ஒருவரே அன்பானவர், அதாவது அவரிடம் தீமையே இல்லை. அன்பு என்றால் என்னவென்று அவரை பார்த்துதான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். 2. ஆதலால் அவர் ஒருவரே பரிசுத்தமானவர். அவர் எதை செய்தாலும் நீதிதான், அது நன்மையாகத்தான் இருக்கும். சமாதானம், சந்தோஷம்தான் அதனால் உண்டாகும். தன்னை உண்மையாக நேசிக்கிற எவனையும் அவனுள்ளம் அறிந்து திருப்திப்படுத்துகிறார். யாரையும் அவர் ஏமாற்றுவதே இல்லை. 3. அவர் ஒருவரே ஞானமானவர். சரியாக நன்மை இது, தீமை இது என்று பகுத்தறிய அவர் ஒருவரால் மட்டுமே முடியும். ஆதலால் அவர் வார்த்தை எதுவும் ஞானமானது. அவரை அண்டிக் கொள்ளாத எவனிடமும் ஞானம் காணப்பட முடியாது. தன்னிடம் கேட்கிற எவனுக்கும் தாராளமாக ஞானத்தை தருகிறார். அவரிடம் வந்த பின்பும் ஞானத்தில் குறைவானவனாக எவனும் இருக்கவே முடியாது. அவர் தருகிற ஞானம் சாதாரண மனுஷரால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஞானத்தை உடைய ஒரு குழந்தை 10,000 பேரையும் அடக்கி சரியாக வழி நடத்த முடியும். 4. அவர் ஒருவரே ஒளியானவர். ஆதலால் இருளான எதையும் பிரகாசிக்க செய்ய அவரால் முடியும். அவருக்கு முன் இருள் நிற்காது. முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம் எல்லாம் அழிந்துவிடும். பலவீனங்கள் மறைந்துவிடும். புதிதாக சகலவற்றையும் அவர் உயிர்ப்பிக்கிறவர். அதன் பின் சகலமும் ஒழுங்கும் சுத்தமுமாகவே இருக்கும். 5. அவர் ஒருவரே சாவாமை உள்ளவர். மரணம் அவரை அண்டாது. அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களையும் மரணத்திலிருந்து அவர் தப்புவிக்கிறார். பாவமற்ற அவரிடம் நித்திய மீட்பு எவனுக்கும் உண்டு. 6. அவர் ஒருவரே சிறிதும் மாய்மாலமற்றவர். அவர் வார்த்தை மாறுவதே இல்லை. மனுஷர் புகழ்ச்சியை அவர் நாடுவதில்லை. எவ்விதத்திலும் தந்திரமற்றவர். உண்மை மட்டும்தான் அவரிடமிருந்து வெளிப்படும். மதியினங்கள் எதுவும் அவரிடம் இல்லை. 7. அவர் ஒருவரே சகலவற்றையும் தாங்குகிறவர். அவர் இல்லாமல் எதுவும் இங்கு நிலைக்காது. அவர் இல்லாமல் எதுவும் இங்கு அசையாது. அவரால் மட்டுமே யாரையும் தப்புவிக்க முடியும். அவரை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. 8. அவர் ஒருவரே சர்வ வல்லவர். வானத்து நட்சத்திரங்களும் அவருக்கு தலை வணங்குகிறது. இடி மின்னலும் பலத்த காற்றும் அவர் சத்தமிட எழும்புகிறது. அவரால் சகலமும் உண்டானது. ஒழுங்குமுறையாய் சிருஷ்டிகளை இயக்கி வருகிறார். அவர் கட்டுப்பாட்டை மீறி எதுவும் செயல்பட முடியாது. எதிரியான சாத்தான் கூட அவர் அனுமதி பெற்றுத்தான் செயல்பட முடியும். 9. அவர் ஒருவரே சகலவற்றையும் புதுப்பிக்கிறவர். மனுஷன் தொடுகிற சகலமும் நாசமாகிறது, பழசாகிறது, ஒழிந்து போகிறது. இந்த உலகமும் பழசாகி ஒழிந்து போகும். ஆனால் அவரோ புதிய உலகத்தை உண்டாக்குகிறார். பாவ சிந்தனையால் கெட்டுப்போன எந்த மனுஷனையும் தன்னை போல அன்பாக, நீதியாக, பரிசுத்தமாக புதிதாக்குகிறார். எவனையும், அவரிடம் வந்த எவனையும் புதுப்பிக்கிறார். 10. ஒருவராலும் அணுகக்கூடாதவர். அவரே விரும்பி தன்னை ஒருவனுக்கு வெளிப்படுத்தினால் ஒழிய யாரும் அவரை புரிந்து கொள்ள முடியாது. காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். பேதைக்கும் தகுதியற்றவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தன்னை வெளிப்படுத்தி ஞானிகளுக்கு தன்னை மறைப்பதால் ஞானிகளை பைத்தியக்காரர்களாக்குகிறார். எட்டக்கூடாத உயரம் தன்னை சார்ந்து கொள்கிறவர்களை உயர்த்தி சிறப்பிக்கிறார். அவர்கள் ஒளி காலத்துக்கும் இந்த உலகெங்கும் அவரை போல பிரகாசிக்கிறது. அவர் உயர்த்தினதால் தான் ஒருவன் உயர்த்தப்படுவான். தன்னையே உயர்த்தி கொள்பவன் தாழ்த்தப்படுவான். அவன் அசிங்கம் அவனை விட்டு போகாது. 11. அவர் விடுதலையாக்குகிறவர். யாரையும் அடிமைப்படுத்துகிறவர் இல்லை. தன் சிருஷ்டிகள் அனைத்துக்கும் எல்லைகளை வகுத்து சுதந்திரம் கொடுக்கிறார். அவர்கள் அந்தந்த எல்லைகளை தாண்டக்கூடாது. திரளான தண்ணீரான கடலுக்கும் பொக்கிஷ சாலை அமைத்து அந்த எல்லையை தாண்டாதபடி சாதாரண மணலை கொண்டு அதை தடுக்கிறார். அதனால் திரளான உயிர்கள் நிலத்தில் வாழ்கின்றன. 12. அவர் ஒருவரே நியாயம் தீர்க்கிறவர். எதையும் அழிக்கிறவர் அல்ல. உருவாக்குகிற அவர் எப்படி அழிப்பார்? ஆனால் நியாயம் தீர்க்கிறவர். ஒளியானது இந்த உலகத்திற்கு வந்திருந்தும் மனுஷர்கள் அந்த ஒளியை விரும்பாமல் இருளை விரும்புவதே இந்த நியாய தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. ஒளியை விரும்பாமல் இருளை விரும்புவதே. அவருக்கு கீழ்ப்படியாத எதுவும்
எதுவும் மரணத்தை சொந்தமாக்கிக் கொள்கிறது. எதுவும் அவர் அதிகாரத்திற்கு பணியாத எதுவும் நாசமாகும். அவருக்கு உண்மையில்லாத எதுவும் தானே அழியும். ஏனெனில் நிலைத்திருக்கிறது எதுவும் அவராலே நிலைத்திருக்கிறது. எப்போதும் அவர் தீர்ப்பு சரியானது, உண்மை தவறுவதே இல்லை. ஆதலால் சகலமும் அவருக்கு முன் நடுங்கி பயப்பட வேண்டும். மனுஷனுடைய இருதயங்களை தூரத்திலிருந்தே காண்கிற தேவனுக்கு ஆலோசனை ஒருவனும் சொல்ல அவசியமில்லை. 13. அவர் சகலவற்றையும் மறைத்து வைக்கிறார். மனுஷன் அவர் உண்டாக்கிய சகலவற்றையும் ஆராய்ந்து புரிந்து கொண்டு அவைகளை ஆளுவான், பயன்படுத்தி கொள்ளுவான். தேவனின் அந்தரங்கமான சகல குணங்களையும் அவன் தேடி கண்டுபிடிக்குமாறு மறைத்து வைத்திருக்கிறார். என்றைக்கு அவைகளை அவன் தேடி கண்டுபிடிக்கிறானோ அன்று அவன் அவருக்கு அடங்குவான், அன்று சமாதானத்தை கண்டடைவான். அவரை தேடி கண்டுபிடிக்காததினால் மட்டுமே நாம் நிம்மதியற்றவர்களாக இருக்கிறோம். அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. தன் ஸ்தானத்திலிருந்து எல்லா மனுஷர்களையும் ஆராய்ந்து பார்க்கிறார். அவர்களின் இருதய யோசனைகள் எதுவும் அவருக்கு மறைவாக இல்லை. அவனுடைய அகம்பாவ சிந்தனைகளை கண்டு நகைக்கிறார். புல்லை போல இன்றிருந்து மாலையில் காணாமல் போகக்கூடியவன் தானே அவன். 14. அவர் சர்வ வல்லவராக இருந்தாலும் தன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர். ஒருபோதும் அதை மீறி நடக்க மாட்டார். சொன்னதை சொன்னபடி செய்வார். தன் வார்த்தையை ஒருபோதும் கீழே விழ விட்டதில்லை. ஒருவேளை காலதாமதம் ஆகலாம். அவர் உண்மையை பற்றி உறுதியாக நாம் நம்பினால் சந்தோஷப்படுகிறார். எவ்வளவு காலமானாலும் அவர் வார்த்தை நிறைவேறும் என்று நம்பி நாம் காத்திருந்தால் அவர் அங்கீகாரத்தையே பெற்றுக்கொள்கிறோம். அவரை திருப்திப்படுத்த இவ்வளவுதான் நம்மால் செய்ய முடியும். இதன் பெயர் தான் விசுவாசம். இந்த சின்ன விசுவாசத்தை தவிர பெரிதாக வேறொன்றையும் அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை. அவர் வார்த்தை நிறைவேறும் என்ற உறுதியான நம்பிக்கை தான் விசுவாசம். ஆனால் இதை காண்பதுதான் அரிதாக இருக்கிறது. அவர் சொல்லிவிட்டாரா, அப்படியானால் சொன்னபடி நடக்கும் என்ற உறுதியாக நாம் நம்பி இருந்தால் நாம் விசுவாசிக்கிறோம். இது ஒன்று போதும். அவருக்கு நம்மை பெரிய நீதிமானாக எண்ணிக்கொண்டு மிகவும் ஆஹா ஓகோ என்று பாராட்டுகிறார். இந்த உறுதியில்லாத எவனும் அவரை அணுகக்கூட முடியாது. அவனுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துவதே இல்லை. பூட்டகேசு. 15. அவர் நித்தியமானவர். அவர் காலங்களுக்கு முடிவே இல்லை. அவரால் உண்டாக்கப்பட்ட அனைத்தும் நித்தியமானவையே. தேவ தூதர்களும் சரி, பிசாசும் சரி. கீழ்ப்படிய மறுத்த ஆதாம் என்ற மனுஷனுக்கு மரணத்தை நியமித்தார். அதன் அர்த்தம் என்ன? அவன் நித்தியமாக தொடர்ந்து இனி வாழக்கூடாது என்று தடுத்தார். அதுவே அவன் சந்ததிக்கும் நிலைத்துவிட்டது. ஆனால் நாம் அவர் வார்த்தையை நம்பி கீழ்ப்படிவோமானால் நமக்கும் நித்தியம் தரப்படும். நம்மேல் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. ஆமாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு கீழ்ப்படிந்ததால் தேவனை பிரியப்படுத்தி விட்டார்கள். அவர் வார்த்தை உண்மை என்று நம்பி நடந்ததால் உலகத்தாரைப் போல தங்கள் ஆசைகளை தேடி ஓடவில்லை. இந்த விசுவாசத்திற்கு கீழ்ப்படிவதையே மரணத்தை அழித்து நம் வாழ்வை நித்தியமாக மாற்றும் வழியாக இயேசு நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்மை போல மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவும் மரணத்தை இந்த சின்ன விசுவாசத்தினால் ஜெயித்தார். மரணத்துக்கு காரணமான தனக்கு கீழ்ப்படியாத அனைவரையும் பிசாசோடே கடைசி காலத்தில் அவர் அக்கினியில் அழிப்பார். நாம் மரணத்துக்கு உரியவர்கள் அல்ல. தேவனையும் அவர் வார்த்தையும் விசுவாசிப்பதால் நம் மரணத்திற்கு யாரும் தப்பலாம். நம் ஆசைகளை தேடி ஓடாமல் அவர் சித்தப்படி வாழ்வதால் நம் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு போல நம் உண்மையும் தேவனால் அப்போது அங்கீகரிக்கப்படும். இப்படி தன்னை விசுவாசிப்பவர்களை அவரே பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக நடத்தி தன்னை போல அன்பில் பூரணப்படுத்துகிறார். 16. தேவன் வார்த்தையாக இருக்கிறார். தேவனை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் அவர் வார்த்தையை யாரும் படிக்கலாம், விசுவாசிக்கலாம். நம்பி நடந்து அது சொல்லும் வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ளலாம். உலக ஆசைகளால் கரைப்படாதபடி நம்மை அந்த வார்த்தை காக்கும். அவர் வார்த்தையை அன்றி தேவனை ஒருவனும் கண்டுபிடிக்க முடியாது. தேவன் தன் வார்த்தைக்கு பின் ஒளிந்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம். 17. தேவன் மகத்துவமானவர். அன்பிலும் சரி, வல்லமையிலும் சரி, ஞானத்திலும் சரி, நியாய தீர்ப்பிலும் சரி. அவர் உலகில் நடக்கிற தீமைகளை கண்டு பொறுமையாக இருக்கிறார். கண்களை மூடிக்கொண்டு இல்லை. விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அறுப்பதற்கும் ஒரு காலம் உண்டு, கட்டுவதற்கு ஒரு காலம் உண்டு, இடிப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அதன் காலத்திலே தேவன் சகலவற்றையும்
நேர்த்தியாக செய்கிறவர். அவர் நியாயத்தீர்ப்பு வரும், ஒருபோதும் வராமல் போகாது. வரும்போது நமக்கு வலிக்கிறது, ஆனால் அவர் பொறுமையாக இருக்கும்போது நமக்கு அலட்சியமாக தெரிகிறது. காலத்திற்கும் இப்படியே அவர் பொறுமையாக இருப்பார் என நினைத்து விட்டோம். அவரை விட நம் வல்லமை பெரியதில்லை என்று அதன் பின்பே பார்த்து பயப்படுகிறோம். சடுதியில் ஆபத்து நம்மேல் வரும். துணிகரமான எவனும் தப்ப முடியாது. நம் அலட்சியத்தால் சிக்கிக் கொள்கிறோம். நம் மாறுபாடுகளால் மோசம் போகிறோம். 18. தேவன் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவர். அவருக்கு பயந்து நீதியாக நடப்பதாலும் நியாயத்தை காப்பதாலும் மட்டுமே அவர் கோபத்திற்கு நாம் தப்ப முடியும். அவரை நம்புகிறேன் என்று சொல்லியும் நீதி நியாயங்களை மீறி நடக்கிறவர்களை அவர் மதிப்பதில்லை. நம் ஆராதனைகளாலும் பாடல் கீர்த்தனைகளாலும் உபவாச ஜபங்களினாலும் காணிக்கை தியாகங்களினாலும் அவரை மயக்க முடியாது. இப்படி பலர் நம்பி ஏமாந்து போகிறார்கள். நம் நீதியற்ற நியாயமற்ற செயல்களே அவரை மிகவும் துக்கப்படுத்துகிறது. 19. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருவிக்கிறார். நன்மைகளை கொடுப்பதில் நல்லவன் தீயவன் என்று பாகுபாடு அவர் பார்ப்பதில்லை. ஆகையால் நாமும் நம்மை பகைக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், சத்துருவையும் சிநேகிக்க வேண்டும். தீமைக்கு பதில் நன்மை செய்வதே சமாதானத்திற்கு வழி. ஒருவனும் தீமையை தீமையினால் மேற்கொண்டு விட முடியாது. உலகத்தார் தீமைக்கு தீமை செய்வதால் அவருக்கு பயப்படுவதில்லை. இதனால் தேவன் அவர்களை மதிப்பதில்லை. அவர்கள் வழியில் அழிந்து போக விட்டுவிடுகிறார். பதிலுக்கு பதில் செய்யாமல் தீமைக்கு பதில் நன்மை செய்தால் நாம் அவருக்கு பயப்படுகிறோம். நம் அலங்கார வார்த்தைகளை அவர் மதிப்பதில்லை. 20. கொடுக்கிறவர்களை அவர் விரும்புகிறார். நாம் எப்படி கொடுக்கிறோமோ அவர் அதே அளவினால் நமக்கு கொடுக்கிறார். அதிகமாக கொடுக்கிறவர்கள் அதிகமாக அவரிடமிருந்து பெறுகிறார்கள். கொஞ்சம் கொடுப்பவர்கள் கொஞ்சம் பெறுகிறார்கள். இரக்கம்தான் அதற்கு சரியான அளவாக இருக்கிறது. இரக்கத்தோடு கொடுக்கிறவர்களுக்கு தேவ இரக்கம் கிடைக்கும். இரக்கம் இல்லாமல் கடமைக்கும் கட்டாயத்துக்காக கொடுப்பவர்கள் அவருடைய முகசுளிப்பையே பெற்றுக் கொள்கிறார்கள். 21. அதே போல பிறரை நியாயந்திருப்பதும் எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கு அளக்கப்படும். ஒருவன் தீமை செய்தால் அதை இரக்கத்தினால் அளக்கலாம். இயேசுவை போல தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். அல்லது இரக்கமில்லாமல் குற்றப்படுத்தலாம். இரக்கம் நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டும். இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பே கிடைக்கும். யாக்கோபு 2:13. குற்றம் சொல்லுகிறவன் அந்த தீர்ப்பினால் தன்னை குற்றமாய் தீர்க்கிறான். இரக்கமுள்ளவன் குற்றம் சொல்லாமல் மன்னிக்கிறான். ஆதலால் விடுதலை ஆக்குங்கள், விடுதலை ஆவீர்கள். ஒருவரையும் நியாயம் தீர்க்காமல் விடுதலை ஆக்குங்கள். அப்படியானால் எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்பதால் ஆண்டவர் நமக்கு இறங்குவதில்லை. நாம் இரக்கமுள்ளவர்களாக நடந்திருந்தால் அவர் நமக்கு இறங்குவார். தேவன் நமக்கு இறங்க வேண்டுமானால் நாம் முதலாவது மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும். நாம் இறங்காதவரை தேவன் நமக்கு இறங்க மாட்டார். எவ்வளவு இரக்கமாய் நடந்து கொள்கிறோமோ பிறரை மன்னிப்பது, பழிக்கு பழி வாங்காமல் தீமைக்கு பதில் தீமை செய்யாதிருப்பதென நம் இரக்கம் வெளிப்பட்டால் மட்டுமே அவரும் நமக்கு இறங்குவார். 22. குற்றப்படுத்துகிறவன் குற்றப்படுத்தப்படுவான், இறங்கி மன்னிக்கிறவன் இரக்கம் பெறுவான். நாம் எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் அளக்கப்படும். தீமைக்கு பதில் தீமை செய்யாதிருப்பதையே சாந்தம் என்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்கிறார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். ஆண்டவரே ஆண்டவரே என்று அவரை நோக்கி கூப்பிடுவதை காட்டிலும் அவரிடம் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொண்டால் போதும். எப்போதும் அவர் நம் பக்கம் நிற்பார். மனத்தாழ்மை என்பது பிறர் கண்களில் இருக்கிற துரும்பை பார்க்காமல் நம் கண்களில் இருக்கிற தூணை மட்டுமே பார்ப்பது. ஏனெனில் நம் கண்கள் தெளிவாக பார்ப்பது அவசியம். அதன் பின் பிறர் கண்களில் உள்ள துரும்பை எடுக்க வழியை கண்டுபிடிக்கலாம். நமக்கே சரியாக பார்க்க தெரியவில்லை. தீமையை நன்மை என்று பார்ப்பதால் நாம் பலமுறை ஏமாந்து போகிறோம். நமக்கு நன்மையை நன்மை என்றும் தீமையை தீமை என்றும் பார்க்க தெரியாததால் அடிப்படையில் மனத்தாழ்மை வேண்டும். நாம் இவ்வளவுதான். நம் கண்கள் தெளிவாக பார்ப்பது மிக அவசியமாக இப்போது இருக்கிறது. இது கிடைப்பது மிக மிக அரிது. இது கிடைக்காவிட்டால் நாம் நன்மையை பெற முடியாது, இரக்கம் கிடைக்காது. தீயவர்களோட தான் நம் பங்கு நியமிக்கப்படும். பயங்கரமாக இருக்கிறது இல்லையா? நம் குறைகளை மட்டுமே பார்ப்போம், பிறர் குறைகளை கவனிக்க வேண்டாம், பேச வேண்டாம். அதுதான் எப்போதும் நமக்கு நல்லது. 23. தேவன் மிகவும் பெரியவர். அவரை விட நம் புத்தி பெரியதில்லை, நம் திறமைகள் பெரியதில்லை, அனுபவ அறிவு பெரியதில்லை, நம் ஆசைகள் பெரியதில்லை, கவலைகள் பெரியதில்லை. இவையெல்லாம்
அவரும் அறிவார். ஆதலால் அவருக்கு நாம் அடங்கி போவது ஒன்றுதான் வாழ்வில் சிறந்த வழி. அவரை மீறி எதையும் நாம் செய்யக்கூடாது. மீறி எதை செய்தாலும் அது பயன் தராது. தன் ஆசைகளையும் இச்சிக்கப்பட்டவைகளையும் பெரிதாக பார்க்கிறவர்களே தங்கள் வாழ்க்கையை நரகமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். நினைத்தவைகளை அடைய அதன் பின்னே ஓடி தேவ சித்தத்தை காலின் கீழே போட்டு மிதிக்கிறார்கள். இதனால் பலவித வேதனைகளால் தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். நம் யோசனைகளை அவர் அவமாக்குகிறார். நம் திட்டங்களை தவிடு பொடியாக்குகிறார். தேவனே பெரியவர். நம் சித்தங்கள், திட்டங்கள், யோசனைகள் அல்ல. இவை அனைத்தும் அவருக்கு மட்டுமே அடங்க வேண்டும். ஒருபோதும் நம் இஷ்டப்படி நாம் செயல்படக்கூடாது. அவரை நம்மால் மேற்கொள்ள முடியாது. நாம் அவர் வார்த்தைக்கு அடங்கி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம் சித்தத்தை விட்டு கொடுக்க பழக வேண்டும். அவருக்கு மட்டும் எப்போதும் செவி கொடுக்க அறிந்திருக்க வேண்டும். அவரை மீறி நாம எதை செய்தாலும் அது வீணே. அவர் ஒருவரே பெரியவர், நாமல்ல. அவருக்கு அடங்கி நடப்பவர்களை மட்டுமே தேவன் தன் சித்தப்படி நடத்துகிறார், எல்லோரையும் அல்ல. என்ன சொன்னாலும் நம் ஆசைகளை மறந்து அவர் சொன்னபடி நடக்கிறவர்களை மட்டும் தேவன் தன் சித்தப்படி நடத்துகிறார். தன் சித்தத்தை எளிதாக விட்டு கொடுக்காதவர்களை நடத்துவதில்லை. 24. அவர் ஒருவரே சுய அதிகாரம் கொண்டவர். யாருக்கும் அவர் கை கட்டி பதில் சொல்ல அவசியமில்லை. எந்த அதிகாரமும் அவரால் உண்டாகி இருக்கிறது. சகலமும் அவருக்கே அடங்கி இருக்கும். அவர் அனுமதித்தபடியால் எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் உண்டாகி இருக்கின்றன. யாருக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறாரோ அவர்களே ஆளுகிறார்கள். அவர் அனுமதிக்கிற வரை அந்த மனிதனிடம் அந்த அதிகாரம் இருக்கும். ஆகையால் நாம் மேலான அதிகாரங்களுக்கு நல்லவர்களோ கெட்டவர்களோ அடங்கி நடக்க வேண்டும். தேவன் ஒருவரே மேலான அதிகாரி. நினைத்தபடியெல்லாம் அவர் செய்வார். ஆனால் ஆச்சரியம் என்னவெனில் தன் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு இனி வரும் உலகத்தில் அதிகாரம் கொடுக்கிறார். அடிமை ரூபமெடுத்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பட்ட பாடுகளால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டதால் இயேசுவை பிதா சகல அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் மேலாக உயர்த்தி நாவுகள் யாவும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும்படிக்கு மேலான நாமத்தை கொடுத்தார். அவர் கீழ்ப்படிந்ததனால் இந்த பலன். ஆகையால் நாம் இந்த உலகத்தில் அடிமை போல பிதா சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு வரும் உலகத்தில் தக்க பலனும் உண்டு. இயேசுவுடன் நாமும் மகிமைப்படுவோம். சகல அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரம் அப்படி என்றால் என்னவென்று நமக்கு தெரியவில்லை. நம் அறிவு மிகவும் சிறியது. அதை புரிந்து கொள்ள முடியாது. அதை பெறும்போதுதான் நமக்கே புரியும். ஆனால் இன்று ஒன்று மட்டும் நிச்சயம், நம் சித்தப்படி வாழக்கூடாது. நம் அபிலாஷைகளை நிறைவேற்ற சமயம் இதுதான் என்று நினைத்து ஓடக்கூடாது. அப்பொழுது அவருடைய அதிகாரத்தை மீறுகிறோம். 25. பரலோகம் என்பது தேவன் நம்மேல் பாராட்டுகிற அவருடைய அதிகாரம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்றால் நம் மேல் இருக்கிற நம் அதிகாரத்தை விட்டு கொடுத்து அவருடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று மனம் திரும்புகிறோம். நம் அதிகாரத்தை நாமே வைத்திருக்கிற வரை நம் ஆசைகளும் இச்சைகளும் நம்மை ஆண்டன. இதனால் பாவம் செய்தோம். தனித்துவமான நாம் விரும்பி நம்மேலுள்ள அதிகாரத்தை தேவனுக்கு கொடுக்கிறோம். இதுதான் மனம் திரும்புதல். அப்போது நம்மேல் பரலோக ராஜ்யம் வந்துவிடுகிறது. இதனால் இனி நம் வாழ்க்கையை அவர் திட்டமிடுகிறபடி வாழ ஆபிரகாம் யாக்கோபை போல சம்மதிக்கிறோம். அவை நம் விருப்பப்படி இல்லாவிட்டாலும் அதன்படி நாம் நடப்பதால் நம் வாழ்க்கை சிறப்பான பாராட்டை பெறுகிறது. அவரால் நடத்தப்பட்ட வாழ்க்கை இது. ஆதலால் அவர் நம்மை நீதியிலும் நியாயத்திலும் சரியாக நடத்தி பழுதற்ற வாழ்க்கையை அமைத்து தருகிறார். இதுதான் பரலோக ராஜ்யம். கடைசி நாளில் தேவன் நம்மை நியாயந்திருக்க நம்மிடம் ஒரு குற்றமும் காணப்பட முடியாது. இதுதான் அவர் அதிகாரத்துக்கு மட்டும் கீழ்ப்படிந்திருப்பதால் நமக்கு கிடைக்கும் பலன். பரலோகம் என்பது நம் சித்தப்படி நடப்பதல்ல. எல்லாம் அவர் சித்தப்படி மட்டுமே அங்கு நடக்கும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிறோமே, அதன் அர்த்தம் என்ன? நம் சித்தப்படி எதுவுமே வேண்டாம் என்பதுதான். பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுவது போல பூமி எங்கும் செய்யப்படுவதாக என்கிறோமே, அதன் அர்த்தம் என்ன? பூமி எங்கும் அவர் சித்தம் செய்வதானால் யாவரும் சத்ருவை சிநேகிப்பார்கள், பழி வாங்குவது மறந்து தீமைக்கு பதில் நன்மை செய்வார்கள், எங்கும் சமாதானம் நிறைந்திருக்கும். இது முதலில் நம்மிடம் நடக்க வேண்டும். யாரையும் நியாயந்திருப்பது அவருக்கு மட்டுமே உரியது. பழிவாங்குவதும் அவருக்கு மட்டுமே உரியது. அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் யாரையும் குற்றமாய் தீர்க்காமல் இரக்கமாய் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விட்டு கொடுக்க பழக வேண்டும். இதுவே நம் குடும்பத்தில் முதலில் நடக்க வேண்டும்.
அப்போதுதான் கிறிஸ்து நம் குடும்பத்தின் மேல் தலையாக இருப்பார். அதன் பின் நம் சபையில் நடக்க வேண்டும். அனைவரும் தேவ சித்தப்படி நடப்பதால் நம் சபைக்கு கிறிஸ்து மட்டுமே தலையாக இருப்பார். அப்படியே நம் சுற்று வட்டாரத்திலும் ஊரிலும் நடக்க கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முழுவதும் நடைபெற வேண்டும் என்பதுதான் நம் ஜபம். அப்பொழுது இந்த உலகம் பரலோகமாக மாறிவிடும் என்பதே இந்த ஜபத்தின் அர்த்தம். பரலோகம் என்பது தேவனுடைய ஆளுகை. அங்கு நம் ஆளுகைக்கு சிறிதும் இடம் கிடையாது. ஆம், சிறிதும். அதற்கு இடம் அறியாமலும் விரும்பியும் கொடுப்பதால் பரலோகராஜ்யம் நம்மேல் வர முடியவில்லை. இயேசு ஒருபோதும் தன் சுய சித்தத்தின்படி செய்யவில்லை. பிதா செய்ய காண்பிக்கிறபடியே செய்தார். அவர் காண்பிக்காத எதையும் அவர் செய்யவில்லை. கவனமாக அவர் இப்படி பரலோகராஜ்யத்தில் நிலைத்திருந்தார். அதனால் அவர் ஜீவன் அடைந்தார். இப்பொழுது அந்த ஜீவனுக்கு நானே வழி என்கிறார். குமாரன் தாமாக எதையும் செய்யாமல் பிதா காண்பித்தபடியே செய்தது போல நாமும் செய்தால் இந்த ஜீவனை அடையலாம். அப்போதுதான் அவருக்கு நம்மேல் அதிகாரம் கொடுக்கிறோம். ஆதாம் தன்மேல் தேவனுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. அவர் சொன்னபடி செய்யவில்லை. இயேசு தன்மேல் அதிகாரத்தை விரும்பி கொடுத்தார் தேவனிடம். அதன் முடிவே நித்திய ஜீவன். நாமும் நம் சித்தத்திற்கு இடம் கொடுத்து வழுவிவிட்டால் விசுவாசத்தை விட்டு விலகி விடுகிறோம். வழுவாதபடி நிலைத்து அவர் சித்தப்படி நடந்தால் ஜெயித்து ஜீவனை அடைகிறோம். யார் நம்மேல் அதிகாரம் அசையாமல் நிரந்தரமாக உடையவர்கள் என்பதை பொறுத்தே நம் ரட்சிப்பு இருக்கிறது. 26. தேவன் ஒருவரே சமாதானக்காரனர். நீதி இல்லாத இடத்தில் சமாதானம் உண்டாகாது. உண்மையில்லாத இடத்தில் அவர் சமாதானத்தை தரமாட்டார். நல்லெண்ணங்கள் இல்லாவிட்டால் சமாதானம் உண்டாகாது. சமாதானம் தானாக வராது. அதற்கான மனம் நமக்கு வேண்டும். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்காத எந்த இடத்திலும் சமாதானம் உண்டாகாது. சமாதானமும் சந்தோஷமும் இணை பிரியாதது. சமாதானம் இல்லாதவன் சந்தோஷமாக இருக்க குடி, கேளிக்கை போன்ற பல வழிகளில் முயன்றாலும் முடியவில்லை. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுப்பது ஒன்றே நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும்.